ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிவி பிடிஎஸ் அண்ட் எஃப்எஃப் எடிட்ஸ். வாங்க ஸ்டோரியோட ஆன்லைனுக்குள்ள போகலாம். வெயிட், நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தென் வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ட்ரீம் அவர் லைஃப். ட்ரீம் அப்படின்றது எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ட்ரீம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஸ்டோரியோட ஆன்லைனுக்குள்ள போகலாம். நீங்க ஒரு தமிழ் பொண்ணு, உங்களுக்கு டான்சர் ஆகணும் அப்படின்றது ஒரு பிக்கெஸ்ட் ட்ரீமா இருக்கு. ஆனா அதுக்கு உங்களோட ஃபேமிலி கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்றதா இல்ல. இப்படி இருக்க நீங்க எப்படி ட்ரீம் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். தென் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீ தாங்க. இவர் வந்து கனடால இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன். இவருக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கு, ஆனா அது அவரால் வெளியே சொல்ல முடியல. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளோட ஹீரோயினி எப்படி ஹீரோவை மீட் பண்றாங்க, இவங்களுக்குள்ள லவ் எப்படி செட் ஆகுது, அப்புறம் ஹீரோயினி வந்து அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஓப்பனிங் சீன் பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல நீங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆடியன்ஸ் எல்லாரையும் பிளர் பண்ணிட்டு ஒரு பர்சன் மட்டும் ரொம்ப பிரைட்டா தெரியுறாங்க. அந்த பர்சன் யாருன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஸ்டோரிய கண்டினியூஸா பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே பாத்தீங்கன்னா உங்களோட போன் ரிங் ஆகுது. உங்க போன் ரிங் ஆன உடனே உங்க கனவு கலையுது. ஏந்து பார்த்தா உங்க ஃப்ரெண்டு 3 மிஸ் கால் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ எத்தனை மிஸ் கால் கொடுத்துருக்கான்ட்டு நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு போன் அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சரி அப்புறமா அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எழுந்துக்கிறீங்க. எழுந்து நினைச்சிட்டு இருக்கீங்க, இன்னைக்கும் அதே ட்ரீம் வந்திருக்கே, என்னைக்கு இது நிஜமாகும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உடனே உங்க அம்மா அவங்க வெளியே இருந்து கத்துறாங்க, அடியே ஏந்து வெளியே வாடி, உங்க அப்பா வர டைம் ஆச்சுடி, பக்கத்து வீட்டுலதான் இருக்காரு, இப்படின்றதுக்குள்ள வந்துடுவாரு, ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்களும் வெளியே போயிட்டு குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அம்மா டிஃபன் டிஃபன் டிஃபன்னு கத்துறீங்க. இருடி 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 வரேண்டி அப்படின்னு சொல்றாங்களா அம்மா. உடனே அவங்க வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கும் உப்புமாவா, ஏமா கொள்ற உப்புமாவை போட்டு அப்படின்னு சொல்றீங்க. உடனே அம்மா சொல்றாங்க, இருக்கிறத தின்னுட்டு போ, வெட்டியா சுத்துறதுக்கு எது சாப்பிட்டா என்னடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பா வராங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்டு போலகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா நான் சீக்கிரமா எழுந்துட்டேன் பாத்தியா, குளிச்சுட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்க அப்பா உடனே ஆஹா இதே மாதிரி இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே நீங்களும் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு எப்பா இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உள்ள போய் பார்த்தா என்ன இது இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா, நம்ம பையன் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க அம்மா உள்ள போய் பாக்குறாங்க. டீ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு இவனுக்கு, தொட்டு பாக்குறாங்க ஃபீவர் ஏதாவது இருக்கான்ட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வராங்க. என்ன ஆச்சு நம்ம பையனுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கவோ, தெரியலங்க அவன் இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கான், இன்னும் ஏந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. இவரும் போய் டீ டீ எழுந்திருப்பா, டைம் என்ன ஆகுது தெரியுமா, கொஞ்சம் எழுந்து டைமை பாருப்பா, 10 ஆகுது, இவ்வளவு நேரமாவா நீ தூங்குவ, ஒருவேளை உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, வேணா நீக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடட்டா அப்படின்னு சொல்றாரு அப்பா. டீயும் எழுந்துக்கிறாரு தூக்கு கலக்கத்தோட. அப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா, ப்ளீஸ்பா என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அவர் ஏன் அப்படி அழுறாருன்றத நான் இப்ப சொல்ல மாட்டேன், பின்னாடி சொல்றேன். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது. உடனே டீ டீ எழுந்துரு எழுந்துரு கண்ணா, எழுந்துருடா எழுந்துருடான்னு சொல்லிட்டு இருக்காரு. டீயும் முழிக்கிறாரு. கண்ணெல்லாம் தண்ணி இருக்கிறத அவர் நோட் பண்றாரு. என்னாச்சுப்பா, நான் கனவுல அழுதுட்டு இருந்தேனா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்படி ஒரு கனவு வந்ததே அவருக்கு தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம டீக்கு வந்து அவருக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு அவருக்கு ஞாபகம் இல்ல. சோ சடனா எழுந்துக்கவோ அவருக்கு டக்குன்னு எதுவும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. எதுவுமே எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. என்னாச்சுப்பா எனக்கு கேக்குறாரு. இவங்க பேரண்ட்ஸும் சொல்றாங்க, இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இவ்வளவு நேரம் தூங்குறியே, என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னு கேட்கதான் வந்தோம், வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ எழுந்துட்டல அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா சரிடா உன் ரூமுக்கு வந்திருக்க கூடாதுதான், ஏதோ நீ தூங்கிட்டு இருக்கியோ அப்படின்னு நினைச்சு வந்தோம், சரி போறோம் போறோம் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரிப்பா சரிப்பா அதான் எழுப்பி விட்டுட்டீங்கல்ல, வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடறாரு நம்ம டீ.
உடனே அவரும் எழுந்து பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தா அவங்க அப்பா அம்மா அப்படி பாக்குறாங்க. எப்பவுமே பாக்குறதுதான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. என்ன நம்ம பையன் முகத்துல ஒரு மாதிரி ஹாப்பினஸ் அப்படி தெரியுதே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க அப்படின்னு டீ கேக்குறாரு. இல்லடா, சும்மாதான் பார்த்தோம், நீ போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே டீயும், எனக்கு இந்த ஃபுட்லாம் வேணாம், எனக்கு மில்க் மட்டும் இருந்தா கொடுங்க, அது போதும்னு சொல்றாரு. மில்க் போதுமா? என்னப்பா சொல்ற, அது எப்படி பார்த்தோம் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க அம்மா. இல்லப்பா, எனக்கு மில்க் மட்டும் போதும். சரிப்பா, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சரின்னு இவரும் குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, என்னப்பா இது, சின்ன பிள்ளையா நீ, வாயை தொடி அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு விடுறாங்க அவங்க அம்மா. சாரிம்மா, மறந்துட்ட துடைக்கிறதுக்கு எப்பவும் போல அப்படின்னு சொல்றாரு இவரும். அப்படியே இங்க சீனை கட் பண்ணா உங்களதான் காட்டுறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இன்டர்வியூக்காக போறீங்க. இன்டர்வியூ போனா அங்க எல்லாருமே பார்த்தா ரொம்ப ரிச்சா வந்திருக்காங்க. பிகாஸ் அந்த இன்டர்வியூக்கு அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கு. அந்த இன்டர்வியூல கேக்குற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப டஃப்பா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உடனே நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணதே ஏனோ தானோன்னு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். எப்படி அதுல ஒழுங்கா சொதப்பாம பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி போறீங்க. ஆனா கொஞ்சம் நர்வஸ் இருக்கு உங்களுக்குள்ள. ஆனா நீங்க அதை வெளியே காட்டாம உள்ள போறீங்க. போனா 3 ஜட்ஜஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, நீங்க எதுக்கு இந்த ஜாப் சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நீங்க சொல்றீங்க, எனக்கு இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க எல்லாருமே ஜாப்காக தான் வராங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு உங்க கம்பெனி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்கப்புறம் எனக்கு உங்க கம்பெனினா ரொம்ப மரியாதை இருக்கு. உங்க கம்பெனிய நான் மேலோங்கி நடத்துவேன் அப்படின்ற மாதிரி திக்கி திக்கி சொல்றீங்க. எப்படியோ திக்கி திணறி அந்த ஜாபை கன்ஃபார்ம் பண்ற நிலைமைக்கு வரப்பதான் யாரோ ஒருத்தர் வராங்க உள்ள. உடனே ஒருத்தர் வந்து காதுல சொல்றாங்க, நம்ம இந்த வேலைக்கு ஆல்ரெடி எடுத்துட்டோம், இவங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஜட்ஜஸும், சாரி மேடம், நீங்க வந்து ரொம்பவே புவரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு இங்க ஜாப் கிடையாது, நீங்க போலான்னு சொல்றாங்க. நீங்களும் வெளியே வந்துடுறீங்க. உடனே நீங்க யோசிச்சுட்டே வரீங்க, நம்ம எல்லாத்தையும் கரெக்டா தானே சொன்னோம், அப்புறம் எதுக்கு அந்த ஆளு சொட்ட மாட்டோம் நம்ம வெளியே அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உடனே உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஹே, நான் இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணேன்டி, ஆனா நான் என்ன ஏன்டி அவன் ரிஜெக்ட் பண்ணா, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குடி அப்படின்னு சொல்றீங்க நீங்க அவங்க கிட்ட. உடனே அவங்கள சொல்றாங்க, விடுடி விடுடி, இதென்ன புதுசா, பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களும். சரி வா, எப்பவும் போல மீட் பண்ற இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஐ மீன் உங்க ஃப்ரெண்டு சொல்ல, நீங்களும் சொல்றீங்க, சரிடி சரிடி, நீ ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போறீங்க. ஃபிஷ்ஷு, மீட்டு, ப்ரான் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. நீங்க எதை சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உடனே உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறீங்க, தேங்க்ஸ் செல்லம், நான் கூட ஏதோ சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அந்த ஆளு சொட்டமால என்ன எப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட. அவளும் சொல்றா, விடு செல்லம், நம்ம பாத்துக்கலாம், நான் இருக்கேன்ல, விடு விடுன்னு சொல்றாங்க அவங்களும். ஆமா, அவன் என்ன கொஸ்டின் சொன்னான்னு நீ பயந்துட்டுன்னு சொன்னியே என்கிட்ட, என்ன கொஸ்டின் அது அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. இல்லடி, உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்டான். நான் வந்து என்னோட ட்ரீம் டான்ஸ்ன்னு சொன்னேன். உடனே அவன் என்ன பண்ணான், ஆச்சரியமாகி டான்ஸா அப்படின்னு கேட்டான். நானும் ஆமான்னு சொன்னேன். ஏன் டான்ஸ்ல என்ன குறைச்சல் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அந்த ஆளு, டான்ஸ்ல தப்பு இல்ல, டான்ஸ் உங்களோட ட்ரீமா இருந்தா நீங்க எதுக்கு இந்த ஜாப்க்கு வந்தீங்கன்னு கேட்டான். உடனே நான் சொன்னேன், வீட்டுல ப்ரெஷர் பண்ணாங்க சார், அதனாலதான் நான் இங்க வந்தேன், நீங்களும் சொன்னீங்க. உடனே உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, சரிடி, இப்படி கேள்விக்கு ஆன்சர் பண்ணா யாராவது துரத்தி தாண்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. ஏன்டி, நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு நீங்க கேக்குறீங்க. பின்ன யாராவது ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையை பத்தி தாண்டி பெருமையா பேசுவாங்க, நீ உன்னோட டேலண்ட பத்தி பேசியிருக்க, லூசாடி நீ அப்படின்னு சொல்றா உங்க ஃப்ரெண்டு. உடனே நீங்க சொல்றீங்க, ஆமாண்டி, நான் லூசு தான், இவ்வளவு நேரம் உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொல்லியிருந்தேன் பத்தியா, நான் லூசு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எழுந்து போலான்ட்டு போறீங்க. ஆனா அங்க வச்சிருக்க ஃபுட்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, ஐயோ ஃபுட் ஆச்சு, அத்தனை இருக்குதே, எப்படி அதை மிஸ் பண்றது அப்படின்னு தெரியாம அதை போய் சாப்பிடுறீங்க. நான் ஒன்னும் உனக்காகலாம் வரல, இந்த சாப்பாடுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிடுறீங்க. உடனே உங்க ஃப்ரெண்டும், சரிம்மா சரிம்மா, நான் எதுவும் சொல்லல, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு. நீங்க சொல்றீங்க,
இன்னொரு தடவை நான் ஏதாவது டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி பேசினேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டும் சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறீங்க. போயிட்டு இருக்கிற வழியில ஏதோ ஒரு பையன் ஃப்ரெண்ட்ல வரான். அந்த பையனை பார்த்த உடனே உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரே ஜொல்லு ஊத்துது. அடியே வாய கொஞ்சம் தொடடி, ஜொல்லு ஊதுது பாருடி அப்படின்னு சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டும் ஆஹா சரிடி சரிடி. உடனே நீங்க சொல்றீங்க, அவன் என்ன அவ்வளவாடி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. ஹே, அவன் எவ்வளோ ஹைட்டா அழகா கியூட்டா இருக்கான், அவனை போய் குறை சொல்றியேடி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஓஹோ, கதை அப்படி போதா? இது வரைக்கும் நீ வந்த வழியில எத்தனை பேர் சைட் அடிச்சேன்னு நான் சொல்லட்டா? ஃப்ரண்ட்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் இருந்தான், அவனை விடாம சைட் அடிச்ச. அந்த பையன் பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பையன் சூப்பரா இருந்தான்னு சொல்லி சைட் அடிச்ச. அதுக்கப்புறம் கீழே இறங்கி நடந்து வரப்போ ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையனை சைட் அடிச்ச. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பையனை சைட் அடிக்கிற. இப்படி எத்தனை பசங்களடி சைட் அடிப்ப அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. உடனே உங்க ஃப்ரெண்ட சொல்றாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாதுடி, இதெல்லாம் வாலிப வயசு அப்படின்னு சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு. உடனே நீங்க சொல்றீங்க, ஓஹோ வாலிப வயசா, இருடி உனக்குன்னு ஒருத்த மாட்டாமையா போயிடுவான், அவன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லுவேனே அப்படின்னு சொல்றீங்க. ஐயோ இது வேறயா, நீ யாரையுமே செட் அடிக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க, யாரையும் பாக்குற மாதிரி இல்லடி அப்படின்னு சொல்றீங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஹே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல, யாரையாச்சும் பாருடி, டேட் போடி இப்படிலாம் சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு. டேட் போறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் இருக்குடி அப்படின்னு உங்க ஒரு லிஸ்ட் காட்டுறீங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு பாக்குறாங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா, ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேடி, இதை வாசிக்கிறதுக்கே நாள் பத்தாது போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த லிஸ்டுக்கு என்ன, இதெல்லாம் கம்மிடி, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. அடி பாவி, இத்தனை ரூல்ஸ் அடி போடுவ அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா உங்களோட வீட்டுக்கு வரீங்க. உங்க வீட்டுக்கு வந்து அப்படியே உள்ள நடந்து போறீங்க. ஒரு சாங்க பாடிக்கிட்டே அப்படியே ரூம் பக்கம் போறீங்க. ரூம் கிட்ட நின்று உங்க டோரையே வெடிக்க வெடிக்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓபன் பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு ஓபன் பண்றீங்க, ஒரே டார்க்கா இருக்கு. ஏன்னா லைட்லாம் ஆஃப்ல இருக்கும் இல்லையா, சோ டார்க்கா இருக்கு. மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, நம்ம வாழ்க்கை தான் டார்க்கா இருக்குன்னு பார்த்தா ரூம் கூட டார்க்கா இருக்கே, உள்ள போவோம் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணி உங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு படுத்துடுறீங்க. படுத்ததுக்கு அப்புறமா நல்லா தூங்குறீங்க. தூங்கினே இருக்கும்போது ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல ஒரு பையன் கூட நீங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்கன்றத நான் இப்ப சொல்லல. அந்த பையன் கூட நின்று பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்து டோர் தட்டுறாங்க. தட்டின உடனே நீங்க போய் வெளியே இருந்து பாக்குறீங்க. என்னம்மா அப்படின்னு கேக்குறீங்க. எப்படி வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இப்போதான் வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்க அப்பா உன்னை கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்றாங்க அம்மா. ஐயோ என்னையம்மா கூப்பிடுறாரு, தெரியல வா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. உடனே நீங்களும் போறீங்க. சொல்லுங்கப்பா எதுக்குப்பா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு நல்ல புள்ள மாதிரியே பேசுறீங்க. உடனே உங்க அப்பா சொல்றாரு, இன்னைக்கு வேலைக்கு போனியே என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு அப்பா. நீங்களும் சொல்றீங்க, இல்லப்பா அந்த வேலைக்கு என்னைய எடுக்கலப்பா அப்படின்னு சொல்றீங்க. உடனே அப்பா சொல்றாரு, அதுதானே இன்னைக்காவது உனக்கு வேலை கிடைச்சிட்டாலும் போ, போய் அடுத்த வேலைக்கு அப்ளிகேஷனை போடு போ அப்படின்னு சொல்லி போ சொல்றாரு. இவங்களும் வந்துடுறாங்க. அப்படியே அப்பா கிட்ட பேசிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்தா, ச்சே இதுக்குதான் நம்மள கூப்பிட்டாரா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியே போறீங்க. அப்படியே போயிட்டு உங்க ரூம்குள்ள கதவை சாத்திட்டு தூங்கிடுறீங்க. நம்ம டீ தாங்க காட்டுறாங்க. இவர் வந்து மில்க் எல்லாம் குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு ரெடி ஆகி போறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கான கார் வருது. கார் வந்தோடனே இவர் ஏறி உட்காந்துட்டு இன்னைக்கு என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. உடனே செக்ரட்டரி சொல்றாரு, சார் இன்னைக்கு நீங்க போன உடனே ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், டைம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டீ சொல்றாரு. செக்ரட்டரியும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் ஆகுது இல்லையா, அதனால ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுறாங்க. ஆனா செக்ரட்டரி வந்து நம்ம சார் கிட்ட பேசிட்டு இருந்ததால அவருக்கு ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்கன்னு பாக்கல. சோ அதனால போய் இடிச்சிடுறாரு. உடனே டீ கேக்குறாரு, என்னாச்சு அங்க அப்படின்ற மாதிரி கேட்கவோ செக்ரட்டரி சொல்றாரு, சார் இந்த மாதிரி யாரோ இடிச்சிட்டாங்க போல இருக்கு, நான் போய் என்னன்னு பாத்துக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி காரை விட்டு இறங்கி போய் பாக்குறாரு.
ஒரு பொண்ணை இடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே டீ கிட்ட வந்து சொல்றாரு, சார் இந்த மாதிரி ஒரு கேர்ள் அங்க விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டீ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே டீயும் அந்த கேர்ளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த கேர்ள் மயக்கத்துல இருக்காங்க சார் அப்படின்னு செக்ரட்டரி சொல்றாரு. உடனே டீயும் 108க்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 108க்கும் ஃபோன் பண்றாங்க, ஆம்புலன்ஸ்லயும் ஏத்தி அனுப்பிடுறாங்க. உடனே டீ சொல்றாரு, அவங்களுக்கு என்னென்ன செலவாகும்னு பாருங்க, நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே சார் நான் பாத்துக்கிறேன்னு செக்ரட்டரி சொல்றாரு. உடனே இவங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி வராங்க. அவங்க ஆபீஸ்க்கு வந்த உடனே பாடி கார்ட்ஸ் 2 பேர் வந்து டோர் ஓபன் பண்ணி விடுறாங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட டீ இறங்கி அப்படியே ஆபீஸ்க்குள்ள போறாரு. மொத்தம் இவங்களோட ஆபீஸ்ல 12 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இவரோட ஆபீஸ் இருக்கிறது வந்து 10th ஃப்ளோர்ல இருக்கு. அப்படியே லிஃப்ட் டோரும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அப்படியே டீ உள்ள நடந்து வந்துட்டே இருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. சரி ஓகே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இவரும் நடந்து போறாரு. நடந்து போய் அப்படியே அவரு கேபின்ல உட்காந்துட்டு இருக்காரு. செக்ரட்டரி உள்ள வராரு. சார் இந்த மாதிரி மீட்டிங்க்கு அசம்பிள் ஆயிட்டாங்க எல்லாரும், உள்ள வரலாம் நீங்க இப்போ அப்படின்னு சொல்றாரு. உடனே டீ சொல்றாரு, சரி நீங்க போங்க நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பொறுமையா இருந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீட்டிங்காக போறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி கொச்சன்னு பேசிட்டு இருக்காங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாரும். நம்ம டீ வர சவுண்ட் கேட்ட உடனே எல்லாரும் பின் டிராப் சைலண்ட்ல மாறிடுறாங்க. நம்ம டீ சொல்றாரு, இப்ப நீங்க மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீட்டிங்கும் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு மாதிரி சீரியஸா போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங் ஏன் சீரியஸா போயிட்டு இருக்குன்னா, ஏன்னா ஒரு ப்ராடக்ட லான்ச் பண்ண போறாங்க. அதுக்காக மீட்டிங் ரொம்பவே சீரியஸா நடத்திட்டு இருக்காங்க. மீட்டிங்கும் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அப்படியே பொறுமையா ஏந்து மீட்டிங் ஹால் விட்டு எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. நம்ம டீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க டேட் மாம்க்கு ஆனிவர்சரி வருது. சோ அதுக்காக அவர் என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்காக செக்ரட்டரி கிட்டயும் ஐடியாஸ் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி என் பேரண்ட்ஸ்க்கு ஆனிவர்சரி வரப்போகுது, என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இவரும் செக்ரட்டரி கிட்ட. செக்ரட்டரி சொல்றாரு, அதுவா சார், நான் வேணா கூகுள்ல செக் பண்ணி சொல்லட்டா சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பட் டீ சொல்றாரு, அட பாவி, உன்னை கூகுள்ல செக் பண்ணி சொல்றதுக்காடா கூப்பிட்டேன், உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்னு செக்ரட்டரியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இவர் வந்து விடுறதா இல்ல, நம்ம கண்டிப்பா ஏதாவது நல்ல கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இவங்களோட மீட்டிங் ஹால்ல தான். இப்போதான் ஒரு மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே வராரு. வெளியே அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது இவரோட கேபின்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவர் உடனே நடந்துகிட்டு செக்ரட்டரி கால் பண்ணி, யார் அது என்னோட கேபின்ல உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே செக்ரட்டரி சொல்றாரு, சார் அது உங்களோட சிஸ்டர் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே டீயும் போய், ஆக்சுவலா அவங்களோட சிஸ்டரோட நேம் வந்து ஜியா. என்ன ஜியா நீ இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம டீ கேக்குறாரு. ஜியா சொல்றாங்க, அண்ணா பேரண்ட்ஸோட ஆனிவர்சரிக்கு நான் இல்லாம எப்படி நீ நடத்திவ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே டீ சொல்றாரு, ஓ அதுக்குதான் வந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே நம்ம ஜியா சொல்றாங்க, சரி என்ன கிஃப்ட் பிளான் பண்ணிருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜியா கேக்குறாங்க. உடனே டீ சொல்றாரு, நான் இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல, நீ என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம டீ கேக்குறாரு. உடனே ஜியாவும் சொல்றாங்க, அதெல்லாம் நான் பிளான் இல்லாம வருவேனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே டீ சொல்றாரு, அதானே வெறும் ஆனிவர்சரிக்கு மட்டும் வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம டீ. நம்ம ஜியா சொல்றாங்க, இல்ல நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனாலதான் என்னால அடிக்கடி வர முடியல அப்படின்ற மாதிரி ஜியா சொல்றாங்க. உடனே டீ சொல்றாரு, ஆமா என்ன பிஸியோ அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம டீ சொல்றாரு. உடனே ஜியா சொல்றாங்க, போதும் இனிமே நான் இங்கேயே எல்லாத்தையும் பாத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ஜியா. உடனே டீ சொல்றாரு, இங்கேயே எல்லாத்தையும் பாத்துக்க போறியா, என்ன சொல்ற எனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே ஜியா சொல்றாங்க, அண்ணா உனக்கு புரியலையா, நாங்க படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ ஆமால இன்னைக்குதான் நீ வர நாள்ல அப்படின்ற மாதிரி நம்ம டீ யோசிச்சுட்டு இருக்காரு. பாத்தியா எல்லாத்தையும் மறந்துட்ட தானே, நான் வர நாள் கூட உனக்கு ஞாபகம் இல்லல அப்படின்ற மாதிரி ஜியா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம டீ சொல்றாரு, ஹே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒர்க் ப்ரெஷர்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் இல்லை, நீ என்ன மறந்துட்ட தானே போ அப்படின்ற மாதிரி அவன் கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம டீ போய் ஸ்டாப் பண்ணி, ஹே லூசா நீ, நான் சொல்றேன்ல ஒர்க் ப்ரெஷர்ல மறந்துட்டேன், சாரி போதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஜியா சொல்றாங்க,
அப்படியா? அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம டீயும் போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சீன் அப்படியே கட் பண்ணா இவங்களோட வீட்டை தாங்க காட்டுறாங்க. இவங்க வீட்டுல எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டீ கேக்குறாரு. அம்மா என்ன இது எல்லாமே ஜியாக்கு பிடிச்சதாவே செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, அவளே என்னைக்கோ ஒரு நாள் தானே வரா, அதனால அவளுக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இனிமேலாம் அவ அப்படி இருக்க மாட்டா, ஃபுல்லாவே இங்கதானே இருக்க போறா, இதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஒரே மாதிரி செய்யுங்க அப்படின்னு நம்ம டீ சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஜியா சொல்றாங்க, அண்ணா என்ன நான் சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏதோ அம்மா ஆசைப்பட்டு எனக்காக செஞ்சிருக்காங்க விடுவியா, அதை விட்டுட்டு உனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜியா. உடனே டீயும் சொல்றாரு, ஏன் பேச மாட்டேன், உனக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, இதுவும் பேசுவ இதுக்கு மேலயும் பேசுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஜியா சொல்றாங்க, சரிண்ணா விடுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. நம்ம ஜியா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க இல்லையா, அதனால அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டீயும் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இப்ப அப்படியே உங்களை காட்டுறாங்க. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நடுராத்திரி ஆகுது. உங்களோட டோரை யாரோ ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் கண்ணை முழிச்சு பாக்குறீங்க. டைம் என்ன ஆகுதுன்னா மணி 2 ஆகுது. இந்த டைம்ல யார் அது நம்ம டோரை தட்டிட்டு இருக்கிறதுன்னு திட்டிக்கிட்டே போய் கதை திறக்கிறீங்க. திறந்தா உங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க. உடனே அம்மா கிட்ட கேக்குறீங்க, அம்மா இந்த டைம்ல இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க. உடனே அம்மா சொல்றாங்க, அடியே அங்க உங்க அப்பா என்னன்னு தெரியல, பிளட் வாமிட் பண்ணிட்டு அங்க அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறாரு, நீ வந்து பாருடி அப்படின்ட்டு சொல்றாங்க உங்க அம்மா. உடனே நீங்களும் போறீங்க. அப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி கணக்கு தட்டி தட்டி பாக்குறீங்க. அவர் ஏந்துக்க மாட்டுறாரு. உடனே 108க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறீங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அங்க அவரை ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஐசியூன்னு சொன்ன உடனே ரொம்ப பயம் எடுத்துக்குது. பயத்துல அம்மா கிட்ட போய் உட்காந்துட்டு, அம்மா அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு, எப்படிம்மா அவர் வாமிட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியலடி, நான் கிச்சன்ல போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது அவர் அப்படி கிடக்குறாருடி, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நீங்களும் சரிம்மா அழாத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. ஐசியூல உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாவே ரிலீஸ் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.